ஃபுல்லாக பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது. அங்கே மேலே உள்ளது எல்லாமே ஃபாகு, செம்ம மிஸ்ட்டுங்க. பாருங்கள் மலையில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லோரும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு 3 இயர்ஸோட ஹார்ட் ஒர்க்கு தான் இப்போ நான் ரைட் பண்ணுறது. ஆனால் நம்ம கோப்ரோ வந்து மலையில் நனைஞ்சிருச்சு. கொஞ்சம் மேலே ப்ரோ 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 போச்சு, கீழே போட்டார் வண்டியை. ப்ரோ இப்போ தான் ப்ரோ கேமரா ஆன் பண்ணேன். கரெக்டாக கண்டென்ட் தர பற்றியா வந்து நீனு. ஸோ இதான் நம்ம சுற்றி உள்ள வியூ. எவ்வளோ பெரிய இப்பெல்லாம் பார்த்தீங்களா, பாலடைஞ்ச பெட்ரோல் பங்கு. ஸோ காய்ஸ் வெல்கம் பேக். ஆக்சுவலாக இப்போ தாங்க அந்த பாலாஜி டெம்பிள் பார்த்துட்டு வந்தோம். செம்ம மிஸ்ட்டில் ஃபுல்லாக இருந்துச்சுங்க மிஸ்ட்டு. அதில் தான் நடந்து போயிட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து இதுக்கு போன வீடியோவில் வந்திருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நான் மேலே ஐக்கானில் தரேன். ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 o'clock ஆகுது. இந்த காரில் வந்திருக்க பசங்க வந்து ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. சேர்ந்து விளாக் பண்ணிகிட்ருக்காங்க பேசிக்கிட்டு. ஏதோ சேனல் நேம்னா சொல்லி இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. அதனால் சரியாக காலில் விழலை, காதில். ஓகே அப்படியே போவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து மூணாரில் வந்து கொழுக்குமலை போவோம் பீக்கு. அதில் நம்ம ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணி போவோம். ஸோ அதே மாதிரியே இருக்குது டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிறது. ஒரு ஆஃப் ரோடிங்கில் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது ரொம்ப தூரம் போகும். இது அவ்வளோ தூரம் கிடையாது, சின்னது தான். பட் நம்ம பைக் எடுத்துகிட்டு போக முடியுது. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஃபுல்லாக பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது. அங்கே மேலே உள்ளது எல்லாமே ஃபாகு, செம்ம மிஸ்ட்டுங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்குது. ஓகே அப்படியே போவோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. அது நம்ம ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே நேராக இங்கே போவோம். எனக்கு சில டைம் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணலாம் கடுப்பாகுங்க. அது இந்த வண்டியில் ஏன் போகணும் அப்படின்னு தோணும். பட் இந்த ஆஃப் ரோடிங் வந்து எனக்கு ஓட்ட ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதை மாதிரி வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாகவே போனேன். ஏன்னா மழை பேஞ்சு அப்போ தான் நின்று இருக்குது. ஓட்டுறதுக்கும் நல்லா இருந்துச்சு வண்டி. பின்னாடி டயரில் கிரிப்பு இல்லை, பட் ஆனாலும் ஒருவே நல்லா இருந்துச்சு. பொறுமையாக போகிறதுக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பாருங்கள் மலையில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க எல்லோரும். அவங்க லைஃப்பும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அவங்களுக்கு அது பிடிச்சி தான் பண்ணுறாங்க. பிடிக்காமலும் சில பேர் பண்ணலாம். பட் நமக்கு பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்குது. இது மாதிரி தேயிலை தோட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க. ஆனால் உள்ளே அட்டைப்பூச்சி நிறையா இருக்கும். நான் தெரியாதனமாக இறங்கி வீடியோ எடுத்துட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு வரும், இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபுல்லாக கால் ஃபுல்லாக அந்த மேலே கவர்லலாம் இருந்துச்சு. நல்ல வேலை நான் ரைடிங் ஷூ வேறு போட்டிருந்தேன். உள்ளே போயிடுச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குங்க. ஓகே தான், பிரச்சனை கிடையாது. மேலே தான் இருந்துச்சு. தட்டி விட்டு கிளம்பி மேலே வந்துட்டோம். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, இப்போ தான் ப்ரோ வால்பாறை போயிட்டு இருந்தீங்க, மறுபடியும் உடனே கிளம்பிட்டீங்களா ப்ரோ, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. அவங்களாம் சொல்கிறது ஒன்று தான். ஒன்றில் ப்ரோ, இது வந்து முன்னாடியெலாம் நான் கிளம்புனது கிடையாது. இது மாதிரி ரைட் பண்ணேன். இப்போது தெரில, எனக்கு ரைட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை கிடச்சிருக்கு. அந்த சான்ஸ் இருக்கிறதுனால கிளம்புறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரொம்ப கிட்ட தான். இந்த வண்டியில் தான் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட எந்த வண்டி இருக்கோ எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடலாம். எனக்கு 390 வாங்கியிருக்கேன். ஸோ ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக வாங்கினதுனால ரெடி பண்ணி கிளம்பி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் தான் கண்டினியூவாக நான் ரைட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 3 இயர்ஸோட ஹார்ட் ஒர்க்கு தான் இப்போ நான் ரைட் பண்ணுறது. நான் இதுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போயும் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. நேர்லேயே வந்து மெசேஜ், இது இன்ஸ்டாலே வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்லிட்டேன். வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க இன்ஸ்டாவில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. இது மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்குங்க. எதனாலனா நம்ம கோபுரம் வந்து மலையில் நனைஞ்சிருச்சு. ஸோ சவுண்டு நம்ம பேசும்போதெல்லாம் கிளிக் சவுண்டு தான் கேட்குறத தவிர நம்ம பேசுகிறது ஒன்றுமே கேட்கல, தண்ணி உள்ளே இருக்கிறதுனால. அதனால் தெரில, இந்த மலையில் நனைஞ்சதுனால ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ அங்கங்கே மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேங்க. ஸோ காய்ஸ் கொஞ்சம் அங்கே பாருங்களா, ஐயோ கரெக்டாக அங்கே பாருங்கள். அது ஒரு மாதிரி பாம்பு மாதிரி வளைஞ்சு போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த ஃபுல்லாக அந்த லேக்கா அது ஆறுன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலாக அங்கே மேலே அந்த கனல்லாம் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதில் வர தண்ணி தான் ஃபுல்லாக அதில் நடந்து போயிட்டுருக்கு. ஒரே ஒரு ஆறு அப்படியே கண்டினியூவாக எங்கே பார்த்தாலும் போயிட்டுருக்கு. 3 ஆகி எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா. மழை ரைட்டாக தூர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் இதை மாதிரி பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குது. ஸோ இங்கே நின்று நான் கொஞ்சம் வீடியோ ஷார்ட்லாம் எடுத்துருக்கேன். அதை அப்படி நான் போடுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இங்கேருந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே காட்டுது. 10.5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வால்பாறை போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரைட் எடுத்து நாங்கள் இதுக்கு போனோம், நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கேயுமே ஃபுல்லாக மழை. மேலே எப்படி இருக்கும்லாம் தெரில.
ஸோ போய் பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரோட்டில் ஓட்டுறதுக்கு. சரி போவோம் தாங்க கிளம்பி போயிட்டுருக்கோம். மழை பார்த்தீங்கன்னா பெய்யுது விடுது. நான் இடையில கோபுரம் கழட்டி உள்ளே வச்சிடுறாங்க, ஏன்னா ஆல்ரெடி பட்டதே போகுதுன்ட்டு. ஸோ அதனால் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக தான் வரும்னு நினைக்கிறேன். எடிட்டில் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நான் எவ்வளோ கட் பண்ணி தூக்க போகிறேன்னு எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வீடியோ மோசமாக, வீடியோ ஃபுட்டேஜ் நல்லா வந்திருக்கு, ஆடியோ வரவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் என்னால் டப்பிங் பண்ண முடியும், ஆனால் இது ஒரு vlog ஃபுல்லாக டப்பிங் பண்ண என்னால் முடியாது. நான் என்ன பேசுனேனே மறந்துருப்பேன். ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா தண்ணியை? வால்பாறையில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு வாட்டர் ஃபால்ஸுக்கெல்லாம் பஞ்சமேல. ப்ரோ போச்சு, கீழே போட்டார் வண்டியை. ப்ரோ இப்போ தான் ப்ரோ கேமரா ஆன் பண்ணேன். கரெக்டாக கண்டென்ட் தர பற்றியா வந்து நீனு? இப்போ தாங்க நான் கேமரா கரெக்டாக ஆன் பண்ணி இந்த வாட்டர் இந்த இது தண்ணி போகிறத காட்டலான்னு பார்த்தேன். மண் கீழே விட்டுருக்காப்புல. என்னதான் ஆச்சு? அவர் அந்த பேண்ட்டில் உள்ளது வந்து கீழே அந்த இதெல்லாம் ஸ்டாண்டில் மாட்டி கீழே விட்டுருக்காரு சார். ஓகே, எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க பா. இவ்வளோதாங்க, இதுதான் சொர்க்கம் மாதிரி இருக்குது சொல்ல போனால். இவ்வளோ தண்ணியை பார்த்தா இந்த கிளைமேட் வந்து நான் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரவே வராதுங்க. நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்துருங்க வால்பாறையெல்லாம். அதுவும் மான்சூன் டைமில் வாங்க, வேறு லெவலில் இருக்கும். பஸ்ஸு போயிட்டு இல்லை நாங்கள் வேறு பிரிட்ஜில் நிற்கிறோம், அது இல்லாமல் ஆப்போசிட் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ காய்ஸ், அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிறதுக்கான டிக்கெட் வாங்குற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா இங்கே ஒரு மேலே ட்ரெக் பண்ணி போகணுமா, போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் வியூ. இங்கே பைக்கை போட்டு நடந்தான் போகணுமா? சரி ஓகே போவோம். அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் நடந்து போகணுங்க. மிஸ்டாக தான் இருக்குண்ணா உள்ள வியூ பாயிண்ட் மிஸ்டாக தான் இருக்கும், கிளியராக இருக்காது. ஓகே, இந்த பஸ் எங்கே போகுது? ஹை ஃபாரஸ்ட் எஸ்டேட் போகுது. எஸ்டேட் மிஸ்டாக தான் இருக்குமே. ஸோ காய்ஸ், அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 650 மீட்ரு வந்து ட்ரெக் பண்ணி தாங்க அங்கே போகணும். ஸோ வந்த வழியை பார்க்குறீங்களா? இதாவது கொஞ்சம் கல் போட்டிருக்காங்க, அங்கே ஃபுல்லாக சேராக தான் இருந்துச்சு. ஸோ இதான் நம்மளை சுற்றி உள்ள வியூ. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். அதுவும் இந்த கிளைமேட்டில் அங்கே போனால் மேலே ஃபுல்லாக ஃபாகியாக தான் இருக்குன்னு சொல்லி தான் அனுப்புனார் அந்த அண்ணா. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் போய் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட அதை காமிக்கிறேன். மழை பெய்யும் போது இங்கே வரலாமா வர வேணாமான்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. இல்லை ஆக்சுவலாக அங்கே ஆல்ரெடி 2-3 பேர் நிற்கிறாங்க. கூட்டம் அதிகம் இல்லைங்க, ஏன்னா நாங்கள் வீக்கெண்டில் வந்துச்சு, வீக் டேஸில் வந்ததுனால கூட்டம் இல்லை அதிகமாக. ஒரு 5-6 பேர் வந்திருப்பான்னு வச்சுங்களேன். இங்கே இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வந்தால் கிடச்ச வியூ பார்க்குறீங்களா? ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக ஃபாகு தாங்க இருக்குது, எந்த வியூவும் தெரிலங்க. இவ்வளோ வியூவே இல்லை, ஃபுல்லாக ஃபாகு, எங்கே பார்த்தாலும் ஃபாகு. ஆனால் கொஞ்சம் அந்த மிஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் போணுச்சுன்னா வியூ தெரிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா தெரியும் ப்ரோ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு போகலான் இருக்கோம். நாங்கள் நந்தி ஹில்ஸில் ஆக்சுவலாக இப்படி தாங்க இருக்கும். நம்ம கீழே இருப்போம், நமக்கு சுற்றி எங்களுக்கெல்லாம் க்ளவுட்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் லைட்டாக தெரியுது. ஆனால் அது மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ரொம்பவே ஓப்பனாக இருக்குது ஸ்கை. பாருங்க ஃபுல்லாக. பை, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கைஸ், பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அவங்க போகும்போது சொல்லி அனுப்புனாங்க பாருங்கள், அதுக்காக அவங்களுக்கு அந்த இது நல்ல எண்ணம் உள்ளவங்க. ப்ரோ சாவி. ஸோ இப்போ ஒரு மாதிரி ஃப்ரீ ஆயிடுச்சு இங்கே. ஆனால் அங்கே பாருங்க க்ளவுட்ஸ் மிஸ்ட்டு போகும் வரும், இதுதான் இருக்கும். ஸோ கண்டினியூவாக போயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்குல்ல. கிளைமேட் அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஸோ காய்ஸ், பார்த்தீங்களா தண்ணி ஓடி நடு ரோட்டில் ஓடிட்டுருக்கு. ஓடலை, அவங்க தான் உடச்சி விட்ருக்காங்க தண்ணி ஓடணுன்றதுக்காக. எவ்வளோ பெரிய பிள்ளைலாம் பார்த்தீங்களா? லடாக்கில் இது பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். மயில் போகுது பார்த்தீங்களா? மயில் ப்ரோ
ஓகே, மயில் தான் கண்ணுக்கு தெரியுது, வேறு எந்த அனிமலும் கண்ணுக்கு தெரியல. ஓகே, ஸோ காய்ஸ், வால்பாறையில் க்ரீனிஷாக தான் இருக்குது, மற்ற பொருள் தான் சூப்பராக இருக்குன்னு பார்த்தா பெட்ரோல் பங்கும் செம்மையாக இருக்குல்ல. பாலடைஞ்ச பெட்ரோல் பங்கு. எல்லா இடமும் பேய் படம் எடுக்கிற மாதிரியே இருக்குதுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட், ஆக்சுவலாக டீ தூள் தயாரிப்பாங்களே அந்த ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சு. அப்படியே பார்க்குறோம் ஃபுல்லாக அந்த ராட்சசன் டீமில் வர மாதிரியே, அந்த ராட்சசன் மூவி இருக்குல்ல அந்த தீமில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. பார்க்குற ஃபேக்ட்ரி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே துருப்பிடிச்ச ஜாமான், துருப்பிடிச்ச வைக்கிள், பழைய வண்டிலாம் நிறையா கிடந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்த ரோட்டில் பஸ்ஸுமே போகுது. ஆக்சுவலாக வால்பாறையில் உள்ள நிறைய டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து பஸ்ஸுலாம் போகுதுங்க. அந்த நல்ல முடிவு பாயிண்ட்டுக்குமே பஸ்ஸு போகுது. ஆனால் என்ன டைம் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, பைக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது தவிர மற்றபடி நீங்கள் வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுலாம் முடியும். ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. வால்பாறை இன்னைக்கு ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு ஓகே, ஓரளவுக்கு மழை நின்ன டைமில் நாங்கள் கிளம்பி கரெக்டாக ரூம் கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ மழை நின்று பேஞ்சிட்டே இருந்துச்சு, பட் இருந்தாலும் ரைன் கேஸ் போட்டிருந்ததுனால அப்படியே பைக்கில் ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் தென் நம்ம வந்து கோப்ரோ மலையில் வச்சு செஞ்சுட்டேன். ஆனால் ஓரளவுக்கு எடுக்குது, இப்போ தான் ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஓகே, ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் நல்ல மலையிலேயே வச்சு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வால்பாறை போகணுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் கிளம்பி எல்லாருமே வந்துருப்போம் வால்பாறைக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி கிளைமேட்டில் வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு மதியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.